இந்த மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா பில்டிங்கோட லைஃப் ஸ்பேன் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். நிறைய டைப் ஆஃப் சாயில் இருக்குது. எக்ஸ்பான்சிவ் சாயிலாக இருக்குன்னா நான் சொல்கிற விஷயத்த கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எக்ஸ்பான்சிவ் சாயில்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸ்பான்சிவ் சாயில் இருக்கிற ஏரியாவில் ஒரு நார்மல் ஐசோலேட்டட் காலம் ஃபூட்டிங் போடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். கரெக்டான ஃபவுண்டேஷனை கன்க்ளூட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவும் கூட தான். அதில் வேறு டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன்ஸை நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மூலமாக வேல்யூவை செக் பண்ணி எஸ்பிசி வேல்யூ வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் அதுக்கு அனலைஸ் பண்ணி இது சூட்டபிளாக இருக்கான்னு பேப்பரில் ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிடுங்க. எக்ஸ்பான்சிவ் சாயில் இருக்கிற ஏரியாவில் ராஃப்ட் போடலாம், கம்பைன்டு போடலாம், 5 ஃபவுண்டேஷன்ஸ் கூட போடலாம். எந்த மாதிரியான ஸ்டெபிலைசேஷன் டெக்னிக் இந்த சாயிலுக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி பேப்பர் ஒர்க் அண்ட் லெபார்டரி டெஸ்டிங் ரிசல்ட்ஸ் வச்சு நம்ம இதை கன்க்ளூட் பண்ணலாம். பைல் ஃபவுண்டேஷன் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா என்ன டைப் ஆஃப் பைல் ஃபவுண்டேஷன் போடணும், அதை என்ன டெப்த்துக்கு என்ன டயாக்கு போட்டிங்கன்னா உங்களுடைய லோடுக்கு சூட்டபிளாக இருக்கும்னு செக் பண்ணி அந்த மாதிரி போட்டுருங்க.